அரசியல்வாதிகளுக்கு தான் எல்லை உண்டு, போராளிகளுக்கு எல்லையே இல்லை. எத்தனையோ மாநாடுகள் நடத்தினாங்க சீமான் பெரியப்பா, அதை காமிக்கல. எத்தனையோ பேச்சுகள். இப்போ இப்படி இருக்கும்போது வேற மற்றபடி சேட்டலைட் சேனல் எதுலையுமே இவர் பேசுறது போட மாட்டாங்கடான்னு வருத்தம். நம்ம தனிப்பட்ட அறைகளுக்குள்ளாரெல்லாம் கேமரா போறதுக்கு அனுமதி இல்லை. அனுமதி அளிச்சிருந்தா என்னென்னலாம் பார்த்துருப்போம் அப்படின்னு நீங்களே நினைச்சு பாருங்க. படுக்கையில் தானே படுத்த விஜய், கம்பளியை தானே போர்த்தி கொண்ட விஜய். இவர்கள் தற்குறி மெர்க்குரி வேற்று கிரகத்துல வாழ்றாங்க. எப்படின்னே நினைக்க முடியாது. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஒரு நீதி வேண்டும் யாரும் இங்க மண்சோறு சாப்பிடுங்க. கரூர்ல 41 பேர் இறந்து போனாங்க. சரி, அவங்களுடைய பாவத்தை போக்குவதற்கான மண்சோறு சாப்பிடணும் இங்க ஆடு இல்லை. இப்போ நீ மண்சோறு சாப்பிட்றதுனால உனக்கு ஏதாச்சும் லாபம் கிடைக்கும் இல்லைன்னு. மண்சோறு சாப்பிட்றதுனால படம் ஓடுன்ட்டு இந்த பக்கம் கொள்கை தலைவரா பெரியார வச்சிருக்கிறாங்கன்னா எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல. பரம்பரையா இருக்கிறவங்களை வந்து தோண்டி கெட்ட வார்த்தையில் நான் திட்ட மாட்டேன். ஆனா இப்ப திட்டுறானுங்க. டிப்ளமோ கிளாஸ் வச்சிருக்காங்க. ஸோ நான் நினைச்சிட்டு இருந்தேன் மாசம் 20,000 கோர்ஸ் டிவிக்கல கெட்ட நாய் சம்பத்து என்ன, நாஞ்சல் சம்பத்து என்ன மரியாதை? நாய் தானே தாவும். நக்கி பிழைக்கிற வாழ்வை வந்து நாய் தானே வாழணும். நீங்க ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா பேச சொல்லுங்க. சீமானை போல ஒரு பெரும் தலைவனை பார்த்ததுண்டா அப்படின்னு பேசாரு. இப்ப டிவிகே காரங்களுக்குலாம் திமுகவோட அரசியல் திராவிட கொள்கைன்னு தெரியாது, சத்தியமா தெரியாது. அதிமுக யாருன்னா தெரியாது, பிஜேபி யாருன்னா தெரியாது, காங்கிரஸ் யாருன்னா தெரியாது. நாம் தமிழர் கட்சி ஏன் நாம் தமிழர் கட்சினா அல்லையிலே வச்சு மிதிச்ச கட்சி நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகத்தை. அதான் தற்குறிகளுக்கும் தடமாறாத புலிகளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா கேளுங்க அப்படின்னு கேட்ட ஒரு மனுஷனை இந்த ஊடகங்கள் வந்து தப்பா போர்ட்ரேட் பண்ணி, எங்களை அண்ணன் விஜய் பிரஸ் மீட்டை சந்திச்சாருன்னு அவ்வளோதான் ஒட்டுமொத்த பிரஸும் தெரிச்சு ஓடும். கலாட்டாலாம் அப்படி தான் லோ குவாலிட்டியாக எடிட் பண்ணுவாங்க. கலாட்டால அப்படியே அந்த பழைய கிளிப்பையே போட்டு சிரிக்கிறது, கை தட்டுறது, அந்த ரியாக்ஷன் அதெல்லாம் போடுவாங்க. வடவர்களை வந்து நாம வந்து நக்கல் அடித்தோம். அவனுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு நாம நக்கல் அடிச்சோம். ஆனால் இன்னைக்கு ஒரு போராட்டத்தை வந்து வெற்றி போராட்டமாக மாற்றி வரலாற்றிலேயே முதல் முறை பிஜேபி ஒரு போராட்டத்திற்கு அஞ்சு தன்னோட பிரதிநிதிகளில் வந்து ராஜினாமா பண்ண வச்சது இதுதான் முதல் முறை. சர்வாதிகாரிகளுக்கே வீழ்ச்சி இருக்கிறப்ப கோமாளிகளுக்கு வீழ்ச்சி இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்நாடகாவில் தெம்பும் திராணியும் உள்ள முதலமைச்சர் நான் மேகதாதுல அணை கட்டுவேன்னு சொல்றாரு. அப்ப அதே தெம்பும் திராணியும் உள்ள தமிழ்நாட்டு முதலமைச்சர் நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் அணை கட்ட முடியாது, கட்ட விட மாட்டேன்னு சொல்றதுக்கு பேர் தான் கட்ஸ். நீங்க காவிரி பிரச்சனையை திசை திருப்பணுமா, முதல்வர் விஜய் அவர்கள் நடிச்ச ஏதாவது ஒரு படத்தை நீங்க ரீரிலீஸ் பண்ணுங்க, ஓடி போய் பார்த்துருவான். எங்கள் அண்ணனை வந்து நாங்கள் திருப்பி ஒரு முறை போய் பார்க்க போகிறோம்னு ஓடிடுவானே ஒழிய அவனுக்கு காவிரியை பற்றி எந்த புரிதலும் இல்லை. எங்கேனாலும் மக்களுக்காக நம்ம கடைசி வரைக்கும் வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு மனநிறைவு இருக்கணும். அந்த மனநிறைவு சரியான ஒரு தளத்திலிருந்து வாழ்ந்தோம் அப்படின்ற ஒன்று இருக்கணும். நான் செத்துட்டேன், நாளைக்கு வந்து தமிழவன் செத்துட்டான் அப்படின்னா புலிக்கொடி போத்தி என்னை புதைச்சிட்டாங்க அப்படின்னா 23 வயதில் பகத்சிங் செத்து போனப்போ அவனுக்கு என்ன ஆதாயம் இருந்துச்சு? அவன் வயதில் அன்னைக்கு இளைஞர்கள் எவ்வளோ மகிழ்வு அடைஞ்சாங்களோ இருந்திருக்கலாமே. எல்லா கட்சிகளாலையும் கிரிட்டிசிசம் பண்ணப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னா அது சீமான் பெரியப்பா தான். அவங்க எல்லாரும் எந்த அரசியல் மனநிலையில் இருக்கிறாங்களோ அதை ஒட்டுமொத்தமா மாற்றி ஒரு புதிய அரசியல் நிலையை கொண்டு வரணும்னு நினைச்சாரு சீமான் பெரியப்பா. இந்த அருந்தமிழ் சேனல் வாயிலாம் நம்ம சொல்லுவோமே, இப்போ நம்ம 2 பேர் தாவேக்கால உள்ள அத்தனை அமைச்சர்கள் வேணா ஒரு டிபேட் வச்சுப்போம். மக்களுக்கான பிரச்சனை என்ன, பிரச்சனைக்கான தீர்வு என்ன. அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கூகுள் பாண்டியன். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் தமிழவன் தான். சகோ வணக்கம். வணக்கம் சகோ. இப்போ நீங்க சிறு வயதிலேருந்தே அரசியல் கட்சியில பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, நாம் தமிழ் கட்சியில இருக்கிறீங்க, ஒரு அடையாளம் காணப்பட்ட ஒரு பேச்சாளராக இருக்கிறீங்க. இப்போ உங்களை போன்ற பேச்சாளருக்கு, உங்களை போன்ற கல்லூரி மாணவனுக்கு நாம் தமிழ் கட்சியில சுதந்திரம் இருக்கிறதா? இப்போ திமுக அதிமுக எடுத்துக்கிட்டோன்னா மேடைகள் வந்து ரொம்ப எளிதாக கிடைக்காது, ரொம்ப எளிதாக கிடைக்கிறாது. அதுக்கு வந்து ஒரு போராட்டம் பண்ணணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவர்கள் வரையறுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொறுப்புகள் இருக்குல்ல, அதை சுமக்கிறதுக்கே வந்து ஒரு பாரமாக இருக்கும். நாம் தமிழர் கட்சியில் எனக்கு அப்படி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்குன்னு இல்லை, பயணிக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும், உங்களுக்கும் அதே தான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு கட்டுப்பாடான ஒரு கருத்தியல் பயணம் அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமானது. அதே நேரத்தில் அந்த கட்டுப்பாடுகள் மிக நேர்த்தியான சுதந்திரத்தோடையும் இருக்கணும். அப்படிதான் நாம் தமிழர் கட்சி இவ்வளவு நாட்கள் நம்ம வந்து வழி நடத்திட்டு போகுது. நாம வந்து வலிமையா போராடக்கூடிய ஒரு ஆயுதங்களாக அடுத்த தலைமுறைக்கு நம்மளெல்லாம் வந்து செறிவு பண்ணக்கூடிய ஒரு பட்டறையா நான் நாம் தமிழர் கட்சியை பார்க்குறேன். அதாவது சிறு வயதுலேருந்து எடுத்துட்டு வராங்கன்னா, இப்போ நம்ம வேற எந்த அரசியல் இயக்கங்களையும் ஒரு சின்ன பையனை மேடை ஏற்றி அழகு பார்த்துருக்க மாட்டாங்க. அதே போல வந்து இப்போ பள்ளிக்கூடங்கள்லையும் கல்லூரிகள்லையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து மேடைக்கு கொடுங்க, அவன் பேசட்டும், நல்லா பேசட்டும், அப்படிலாம் எந்த கட்சிகள்லையுமே இருக்காது. இப்போ நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ உங்களை மாதிரி ஒரு சாதாரண இளைஞர், என்ன மாதிரி ஒரு சாதாரண இளைஞர், நாமெல்லாம் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள். ஆனா இப்படி நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த உங்களை மாதிரி என்ன மாதிரியான இளைஞர்களுக்கு வந்து ஒரு அரசியல் தளத்துல
ஒரு ஒரு மிகப்பெரிய மேடைகள் கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று பிற கட்சிகளில். ஆனால் நாம் தமிழர் கட்சிகளில் வந்து அது ஏன் கிடைக்குது அப்படின்னா, நாம் எல்லாருமே ஒரு ஓர்தாய் பிள்ளைகளாக ஒரு குடும்பமாக இருக்கிறோம். இப்போ இதில் வந்து சுதந்திரம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்காது. அப்படிதான் உங்களுக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ திமுகவில் பார்த்தா ஒரு மாணவன் இப்போ மாத சம்பளத்துக்கு பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரம் அப்போ நட்சத்திர பேச்சாளர்களாக பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் பார்த்தா ஒரு தேர்தல் முடிச்சுட்டு வரதுக்காட்டி ஒரு கார் வாங்கிடுவாங்க 10 லட்சம் 15 லட்சம்னு. ஆனால் நமக்கு எந்த ஒரு பொருளாதார இதுவும் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ஆனால் நமக்கு மேடை கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல நல்ல உறவுகள் கிடைப்பாங்க. அப்படி இருக்கும்போது மத்தியில் இந்த பாதையை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? இப்போ திமுகவில் நம்மள மாதிரியான இளைஞர்கள் போய் இப்போ பேசி அதில் வருமானம் ஈட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் எதற்காக தடம் மாறாமல் அந்த பாதையில் பயணிச்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான், என் மரணம் என்னை உறுத்தக்கூடாது. நான் செத்துட்டேன், நாளைக்கு வந்து தமிழவன் செத்துட்டான் அப்படின்னா புலிக்கொடி போத்தி என்னை புதைச்சிட்டாங்க அப்படின்னா தமிழவன் வந்து சிறப்பா இருந்தான் களத்துல அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 10 பேராச்சும் என் சாவுல இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு அதுதான் முக்கியம். நான் போயிட்டு ஒருத்தன் திருடனா இருக்கிறான், அவன் எனக்கு கொடுக்குற காசை நான் எப்படி உயர்வா எடுத்துக்க முடியும்? எனக்கு அதுதான். நான் பேருந்துகளில் பயணிக்கிறதுலையோ ரயிலில் பயணிக்கிறதுலையோ எனக்கு மிகப்பெரிய அலட்சியமா நான் கருதவே இல்லை. எங்கனாலும் மக்களுக்காக நம்ம கடைசி வரைக்கும் வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு மனநிறைவு இருக்கணும். அந்த மனநிறைவு சரியான ஒரு தளத்திலிருந்து வாழ்ந்தோம் அப்படின்ற ஒன்று இருக்கணும். இதே இந்த தோல்விகள் வந்து வேற எந்த கட்சிக்காவது நடந்தது. இப்போ உதாரணத்துக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்நேரத்துக்கு அவன் டெபாசிட் வாங்கல, இந்நேரத்துக்கு அவன் கட்சி இல்லவே இல்லைன்னா போங்கண்ணே நீங்க திருப்பி படம் நடிக்க போங்கன்னுருவான். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம மக்களோட களத்துல நிக்கிறோம் இல்லையா? அந்த பார்வை எனக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு படுது. அந்த தளம் தான் சரியானதுன்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு திமுகல போய் மேடைக்கு 10,000 ரூபா, அதிமுகல மேடைக்கு 5,000 ரூபா வாங்குற காசெல்லாம் வந்து உண்மையிலேயே அது பாவப்பட்ட காசுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களே கொள்ளையடிச்சு வச்சிருப்பாங்க. மக்கள் பணத்தை சுரண்டி, மக்களுக்கு வந்த நலத்திட்டங்களுக்கு வந்த அந்த தொகைகள் எல்லாம் சுரண்டி, அவனே திருடி வச்சிருக்கிற காசை நீ வாங்குறதுல உனக்கு என்னடா பெருமை இருக்கு? நீ அரசியல முழுமையா கத்துட்டு போய் நீ திமுகல பேச மாட்டான். அவன் ஏதாவது ஸ்கிரிப்ட் கொடுத்தானா கூகுளில் தேடி மனப்பாடம் பண்ணி பேசக்கூடிய பேச்சாளர்கள் தான் இன்னைக்கு திமுக அதிமுக இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில ஒரு இளைஞனுக்குள்ளாரையும் ஒரு கருத்தியல் சிந்தனை இருக்கும். அதை அவனோட பறந்துபட்ட பார்வையில வெளிப்படுத்துவான். இப்ப நான் வந்து தமிழ் விஷயத்த ஒரு மாதிரி பேசுவேன், எனக்கு தெரிஞ்ச புரிதல்ல பேசுவேன், நீங்க ஒரு மாதிரி பேசுவீங்க, நம்ம கூட இருக்கிற சக நண்பர்கள் ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அந்த பாதையை, அந்த ஒரு தொலைநோக்கு சிந்தனையை வந்து வேற எந்த கட்சியும் வகுத்து கொடுக்கறது இல்லை. இப்ப கடைசி வரைக்கும் என் பயணம் இப்படி நேர்த்தியானதாகவே போயிடணும். தடம் மாறாத தத்துவங்கள் பிழை இல்லாம தமிழ் மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் சரியா இருக்கிற ஒரு தத்துவத்தோடய நம்ம இணைஞ்சு போயிடணும். அதுதான் என்னோட வாழ்நாள் கடமையா நான் கருதுறேன். 23 வயதுல பகத்சிங் செத்து போனப்ப அவனுக்கு என்ன ஆதாயம் இருந்துச்சு? 23 வயதுல அன்னைக்கு அவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா அவன் வயதுல அன்னைக்கு இளைஞர்கள் எவ்வளவு மகிழ்வு அடைஞ்சாங்களோ இருந்திருக்கலாமே. அதே போல இப்ப விடுதலை புலிகள்லாம் வந்து சைனடு குப்பி அப்படியே தோல்ல தன்னோட கழுத்துல மாட்டிக்கிட்டு போனாங்க. எதிரிகள் கிட்ட வந்து நம்ம சரணடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சைனடு குப்பி கடிச்சு செத்து போனாங்க. எப்படி சொல்றது, ஒரு சுயநலம் சாராத ஒரு பொதுநலம் சார்ந்து குண்டுகள் என் மேல பாஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு செத்து போன விடுதலை புலிகளுக்கு மத்தியில அவங்க கரத்தை பிடிச்ச பிள்ளைகளா நாம இருக்கிறப்ப அவங்க பண்ண தியாகத்துக்கெல்லாம் நம்ம இப்ப மேடையில ஏறி பேசுறதும் போராடுறதும்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரே வயது தான், ஒரே ஆண்டு தான் படிக்கிறோம், ஒரே வயது தான். இப்போ நம்ம வயது விட்ட இளைஞர்கள்லாம் இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்தே சீமான் பெரியப்பாவை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். என்னடா அந்த ஆள் தேர்தல் தோத்துக்கிட்டு தானே இருக்கிறாரு, 0 சீட்டு தானே அவரு, நீ அந்த மேடையில் போயிட்டு பேசுறீ, உனக்கு என்ன கிடைச்சிரு போகுது, உன்னுடைய இளம் வாழ்க்கையை வீணடிக்காத, காலையில் கூட நம்மள்கிட்ட சொன்னாங்க. இப்போது இதை பற்றியெல்லாம் இருக்கும்போது அவர்களுக்கு உங்களுடைய பதில் வந்து என்னவா இருக்கும்? இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ நம்ம அதே இளைஞர்கள் வந்து நீ இந்த தேர்தலில் யாருக்கடா ஓட்டு போட்டேன்னு கேட்டால் டிவிக்கேன்னு சொல்லுவான். ஆமாம். அப்போ உனக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு இல்லையா? லெனின் தான் சொல்றாரு, உனக்கான அரசியலை நீ பேசவில்லை என்றால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் இங்க கட்டாயம் அரசியலை பேசணும். ஒரு மனித இயங்கியல், ஒரு மனித வாழ்க்கை இருக்கு அப்படின்னா அதுல அரசியல் சாராம எதுவுமே இல்லை. நாம பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாமே ஒரு அரசியல் இருக்குன்றப்ப அந்த அரசியலை நான் பேசாம வேற யாரு பேசுவா? அது சரிதான். இப்ப நம்ம இப்ப கல்லூரி போகும்போது இப்ப இந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறம் கூட நம்ம காலேஜ் பண்ண உடனே நம்மள எத்தனை பேர் கிண்டல் கேலி பண்ணாங்க போனாங்க. இப்ப அதெல்லாம் பார்த்து நமக்கே ஒரு டயத்துல எதுக்குடா இப்படி நம்ம பயணிக்கணும், நம்மளும் எதுக்காக பேசணும், இதை விட்டுட்டு போயிடலாமே, நம்மளும் மற்ற இளைஞர்கள் மாதிரி டிவிக்கில் போய் சேர்ந்துடலாமே அப்படிலாம் ஒரு கட்டத்தில் மனநிலை தோணும், அரசியல் விட்டு போயிடலாமே அப்படின்ட்டு. அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் உங்களையே தேர்த்தி கொள்றதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான சிந்தனையை உங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க? சிந்தனைன்னா பெரியப்பா தான். ஒரே ஆறுதல் பேராறுதல் அவர் மட்டும் தான். அவரை தான் யோசிச்சுக்கணும். ஏன்னா எத்தனையோ தோல்விகள் வந்த போதும் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா,
அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ், மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட், பாமக, இப்ப இவன் தாவேகா, மக்கள் நீதி மையம், இப்படின்னு எல்லா கட்சிகளாலையும் கிரிட்டிசிசம் பண்ணப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னா அது சீமான் பெரியப்பா தான். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாரும் எந்த அரசியல் மனநிலையில இருக்கிறாங்களோ அதை ஒட்டுமொத்தமா மாத்தி ஒரு புதிய அரசியல் நிலையை கொண்டு வரணும்னு நினைச்சாரு சீமான் பெரியப்பா. அப்ப என்ன அப்படின்னா, இங்க இலக்குகள் எப்போதுமே மாற போறதே இல்லை. இன்னைக்கு இலக்கு சீமான் பெரியப்பா கையில இருக்கு. அவர் நம்மள அழைச்சிக்கிட்டு போறாரு அந்த இலக்கை நோக்கி. நாளை அந்த இலக்கு நம்ம கரங்களுக்கு கூட வரலாம், நம்ம கரங்களுக்கு தான் வரப்போகுது, அடுத்த தலைமுறைக்கு தான் வரப்போகுது. அதனால இலக்குகள் மாறப்போகுது இல்லை, கரங்கள் மாறலாம். அப்படி இன்னைக்கு வலிமை வாய்ந்த ஒரு குரலா சீமான் பெரியப்பா இருக்கிறாரு. அதெல்லாம் முன்னாடியே என்ன சொல்லுவாருன்னா, என்ன தலைமையேற்று வராதே என் தத்துவத்தை தலைமையேற்றுவா அப்படின்னு தான் சொல்றாரு. இங்க தத்துவங்களுக்கு ஒருபோதும் தோல்வியே இல்லை. இன்னைக்கு இவன் ஜெயிச்சிருக்கிறான், தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருக்கிறான், அவனுக்கு என்ன தத்துவம் இருக்கு? தத்துவமே இல்லாம அவனால ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் இல்ல, நீ இன்னொரு 2 தேர்தல் ஜெயிச்சுட்டு போ, நீ முதலமைச்சராயிரு, என்ன நன்மை செஞ்சிருவ நீ மக்களுக்கு? ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அடிப்படை மக்கள் பிரச்சனை என்னன்னு கூட தெரியாத ஒருத்தவங்க கிட்ட நம்ம போய் என்ன பேச முடியும்? ஒருத்தர்லாம் பேசுறாரு, அமைச்சரானாலும் கூட இந்த உள்ளாட்சி மன்றங்கள் இருக்கக்கூடிய இந்த வார்டு கவுன்சிலர் பண்ற அரசியல் அமைச்சர் பொறுப்பு, அதான் குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தாரு இல்லையா, அமைச்சர் பொறுப்பினுடைய வலிமை என்ன, ஒரு வார்டு கவுன்சிலரோட வலிமை என்னன்னு தெரியாத தற்குறிங்க மத்தியில் அரசியல். இப்போ சீமான் பெரியப்பா கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆகுது. நாமளும் இந்த சிறு பிள்ளையிலேருந்து சீமான் பெரியப்பாவை பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு மத்தியில சீமான் பெரியப்பாவை அவதூறு பரப்புறாங்க, அவர் போய் பேசுறாரு, அந்த ஆளு அவர் பின்னாடி போகாத அப்படிங்கிறாங்க, 0 சீட்டுன்னு கிண்டல் பண்றாங்க, அவர் உங்களை வச்சு பிழைச்சிட்டு இருக்கிறாரு, திருநெல்வேலி மூலம் வாழ்றாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ கடைசியாக பார்த்து இப்போ தாவேக்கா ஆட்சி அமைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செய்தியாளர் ஒரு அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, சீமான் இது மாதிரி இந்த அம்பேத்கர் சிலையை வைக்க விடாமல் தடுத்துருக்குறாங்களே, அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு, அதை பற்றி என்ன அப்படின்னு கேட்கும்போது, சீமானா யார், எம்பியா எம்எல்ஏவான்னு ஒரு அமைச்சர் கேட்டுருக்கிறார். அப்படி இருக்கும்போது நமக்கு அது உங்களுக்கு அந்த அமைச்சருக்கு நீங்கள் ஒரு பதில் தெரிவிக்கணும்னா எப்படி தெரியும்? அதான் நான் போன கேள்வியிலே பதில் சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா, அவங்கள மாதிரியான ஆட்களுக்கு நம்மளை பற்றி விமர்சிப்பதற்கு துளியும் தகுதி இல்லை. ஆனா இவங்க நம்மளை வச்சு சீமான் பெரியப்பா பிழைப்பு நடத்துறாரு அப்படின்னு சொல்றாங்களே, பிழைப்புக்கும் போராட்ட களத்துல உண்மையா நிக்கிற தலைவனுக்கு வித்தியாசம் தெரியாதவங்க கிட்ட நீங்க என்ன போய் பேச முடியும்? பிழைப்புனா என்ன தெரியுமா? பிழைப்பு, எந்த கட்சியை நீங்க தீய சக்தின்னு சொன்னீங்களோ அந்த தீய சக்தியோட கூட்டணியில இருந்து அந்த தீய சக்திகளோட உறுப்பினர்களோட பிரச்சாரத்துல அந்த தீய சக்திகளை நம்பி வாக்களிச்ச மக்கள் வாக்கு போட்டாங்க இல்லையா, அப்படிதான் விசிகா வந்துச்சு, அப்படிதான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்துச்சு, அப்படிதான் ஐயுஎம்எல் ஜெயிச்சு, காங்கிரஸும் அவங்க கிட்ட ஜெயிச்சு. அவங்க கிட்ட போய் பிச்சை எடுத்தீங்க தெரியுமா? 108 சீட்டு வாங்கிட்டு பெரும்பான்மைக்கு பிச்சை எடுத்தீங்கல்ல, அதற்கு பேர் பிழைப்பாதம். நீட் தேர்வுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு கொடுக்க முன்னாடி ஐயோ அம்மானு தாம்தும் குதிச்சிங்க. இப்போ நீட் தேர்வை பத்தி உங்க முதலமைச்சர் ஒண்ணுமே வாய் திறக்கலைங்க, அதற்கு பேர் பிழைப்பாதம். அதே போல பிழைப்பாதம்னா இந்த முற்போக்கு முட்டு கொடுக்குறவங்கன்னு இருக்காங்களே, இந்த குறிப்பா இந்த வைகோ மாதிரி, இந்த திருமாவளவன் மாதிரிலாம், குறிப்பா திருமாவளவன் மாதிரி வைகோ மாதிரியான ஆளா சீமான் பெரியப்பா இருந்திருந்தாருன்னா என்னைக்கும் நம்ம எல்லாம் விட்டு போயிருக்கலாம். தேர்தல் மாறுறானுங்க. அதுலயும் எப்படின்னா, போன தேர்தல் போன தேர்தல்ல தாவேகா விமர்சிச்சாங்க, இப்ப இந்த தேர்தல்ல அடுத்த தேர்தல்ல தாவேகாவோட கூட்டணி அமைச்சரவை பிஜேபி பெற்றெடுத்து பிள்ளைன்னு சொன்னாங்க, தேர்தலுக்கு அப்புறம் அந்த பிள்ளையை தத்து எடுத்துக்கிட்டாங்க. வெக்கமே இருக்காது. அப்படி வெக்கமே இல்லாம எப்படி சொல்றது, தன்னோட இப்ப மனிதனா பிறந்துட்டோம் அப்படின்னா குறைந்தபட்சம் அவனுக்கு ஒரு சுய மாண்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ஒரு சுய பண்புன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது எதுவுமே இல்லாதவங்க தான் பிழைப்பு பண்ணுவாங்க. ஆனா சீமான் பெரியப்பா அப்படி நம்மள எங்கேயுமே அடங்க வைக்கல. ஆனா அப்படியே பற்ற ஒரு மனிதரை யார் சீமான், பெரிய எம்பி எம்எல்ஏவான்னு கேட்டு எனக்கு உண்மையாலுமே அந்த அமைச்சர் யாருன்னு தெரியாது, சத்தியமா தெரியாது எனக்கு அவர் யாரு. ஆனா உண்மையிலே சொல்ல போனா அந்த அமைச்சரு அவர் அந்த தொகுதியில தான் என்னாரா, நம்ம அவருக்கு தான் ஓட்டு போட்டோம்னா அந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கும் தெரியாது. அததானே நம்ம என்ன சொல்லுவோம், சரி உங்களுக்கு சீமான தெரியாது, நான் கேட்கிற சிலதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா எங்க போய் மூஞ்சி வச்சுக்குவாங்க. சட்டமன்றத்தில் உள்ள பாதி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழ் சரியா தெரியாது. அதே போல 8 தொகைன்னு என்னடா, 10 பாட்டுன்னு என்னன்னு கேளுங்க, தெரியாது. 10 பாட்டு தான் தெரியாது. கச்சத்தீவுன்னு கேட்டா நோ கமெண்ட்ஸ்ன்னு பயந்துட்டு வர்றானுங்க. வேல்வோ பஸ்னா அரசு பேருந்துகள் வேல்வோ பஸ் இருக்கு, வேல்வோ பஸ்ஸுக்கும் அரசு பேருந்துக்கும் வித்தியாசம் தெரியாம, தம்பி நான் பாருங்க தம்பி எனக்கும் பசிக்கும்ல அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. நீட் தேர்வை பத்தி உங்களோட பார்வை என்னன்னு கேட்கிறப்ப நம்ம சப்ஜெக்ட பேசணும் ஒருத்தர் சொல்றாங்க. யாரு? ரீல்ஸ்லயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அமைச்சர். ஏன் உங்க சப்ஜெக்ட், இப்ப அமைச்சர்கள்னாலே பொதுவா அரசியல் படிச்சுட்டு தானே வரணும். இப்ப உங்களுக்கு எனக்கு இருக்கிற குறைந்தபட்ச அரசியல் புரிதல் கூட அமைச்சர்களுக்கு இல்லைன்றதுதான் வேதனை. ஆனா அந்த கட்சியில இருக்கு அண்ணே லயாலா மணிக்கு, அதனாலதானே அவர் தமிழக பாடநூல் கழக தலைவராக இருக்கிறாரு அண்ணே லயாலா மணி. அவர் சொல்ற, அவர் கூட சொல்லியிருப்பாரு சீமான் பழைய சாமான் அப்படின்னு. உண்மையை சொன்ன இந்த கபாலி படத்துல ரஜினி ஒரு வசனம் சொல்லுவார், கையை வச்சுக்கிட்டு இன்னும் நான் என் வாழ்க்கையில என்ன கொடுமையெல்லாம் பார்க்கணும் போல இருக்குன்ற மாதிரி. ரொம்ப மோசம். லயாலா மணிக்கும் திண்டுக்கல் ஐலிமணிக்கும் என்ன வேறுபாடு?
என்ன வேறுபாடு? போன ஆட்சியில திமுக ஆட்சியில லியோனி வந்து அதே தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு தலைவராக இருந்தப்ப விமர்சிச்சோம். லியோனிக்கு குறைந்தபட்ச தகுதி கூட கிடையாது, மக்களை பத்தி அவர் இழிவா பேசுவார், கட்சிகளை பத்தி போட்டு பேச தெரியும். லயலாமணி அதே தானே. லயலாமணிக்கு என்ன தகுதி? இவர் என்ன பண்றாருன்னா, அப்ப அந்த தமிழக பாடநூல் கழக தலைவராக பொறுப்பேற்பதற்கு அந்த அலுவலகத்துக்குள்ள போகும்ல, எல்லாம் நம்மளாம் சாமி போட்டாவை தான் கும்பிட்டுட்டு போவோம். நமக்கு நம்மளுடைய முன்னோர்னா முருகன் தான். இவர் தளபதி விஜய் போட்டாவை கும்பிட்டுட்டு போயிட்டு உட்கார்றாரு. இப்போ எப்படியாப்பட்ட ஒரு பெரியார் கொள்கை தலைவர், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, அவர் கொள்கை பாடல்லாம் பாடி இருக்கிறாரு, கேள்விப்பட்டிருக்கீங்க? ஹிந்தி பீஸ் வேணாண்டி, இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடினேன். அதனால இனி சிலப்பதிகாரம், 10 பாட்டு, 8 தொகை, திருக்குறள் இதெல்லாம் இருக்காது. நல்லா குத்து பாட்டு. உண்மையே சொல்லணும், உண்மையை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, இவங்களா ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நாடே வேண்டாம், வேற நாடுல நம்ம குடியுரிமை வாங்கிட்டு கூட அவசரப்பட்டு பாஸ்போர்ட் எடுக்காம மறந்துட்டோம், இனிமேலாச்சும் எடுத்துட்டு போயிடலான்ற அளவுக்குலாம் வந்துச்சு. அதான் சீமான் யாருன்னு கேட்பானுங்க, சீமான் யாரு, சீமான்னா சாமான் அப்படின்னு. அரசியல்ல நேர்மையான வாத பிரதிவாதங்களுக்கு இடம் உண்டு. இவர்கள் தற்குறி கிடையாது, மெர்க்குரி வேற்று கிரகத்துல வாழ்றாங்க. எப்படின்னு நினைக்க முடியாது. ஏலியன்ஸ். இப்போ திமுக அதிமுகன்னு வச்சுக்கோங்களேன், முட்டு கொடுக்கறதுல பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சிருப்பான். ஆமா, இவன் பிஹெச்டி முடிச்சிருப்பான். அதுக்கு மேலதான் படிப்பு இருந்தாலும் படிச்சிருப்பான். ஆமா, அதுக்கு மேல ஏதாச்சும் படிப்பு இருந்தா படிச்சிருப்பாங்க. எதுல முட்டு கொடுக்கறதுல. ஆனா மத்தபடி பார்த்தா 107 பேர் ஃபுல்லா. நான் அதான் எதாச்சும் கேள்வி கேட்கிறோம் அரசியல் சார், ஏங்க உங்க அண்ணன் நீட்டுக்காக பேசலன்னா, எங்க அண்ணன் பாத்தீங்கல்ல அவர் எவ்வளவு அழகா கோட்டு போட்டிருக்காரு பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு. டேய் என்னடா கோட்டு போட்டிருக்கிறாருன்றதெல்லாம். இன்னொன்னு ஒரு பக்கம் அந்த கலாட்டா அடிக்கிற கூட்டத்தை பாத்தீங்களா, காரை விட்டு இறங்கிய விஜய் தனது கையாலேயே தன்னுடைய கொடையே பிடிச்சிட்டு வந்த விஜய். நல்ல வேலை வீடுகளுக்குள்ளாரெல்லாம் இந்த நம்ம தனிப்பட்ட அறைகளுக்குள்ளாரெல்லாம் கேமரா போறதுக்கு அனுமதி இல்லை. ஆமா, அனுமதி அளிச்சிருந்தா என்னென்னலாம் பார்த்திருப்போம் அப்படின்னு நீங்களே நினைச்சு பாருங்க. படுக்கையில் தானே படுத்த விஜய், கம்பளியை தானே போர்த்தி கொண்ட விஜய், தலைவாணிக்கு உரை போட்ட விஜய் அப்படின்னு கொண்டு போயிருப்பாங்க. அதாவது அடிடாஸ் செப்பல் போட்ட விஜய். அவங்களுக்கு என்னன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் தான் முக்கியம். மாசம் பேமெண்ட் போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதையெல்லாம் காமிக்கிற இந்த ஊடகம் எத்தனையோ மாநாடுகள் நடத்தினாங்க சீமான் பெரியப்பா, அதை காமிக்கல. எத்தனையோ பேச்சுகள். இப்போ ஒரு 2 மணி நேரம் அப்படியே வேர்வை கொட்டும் கீழே நம்ம பார்க்க நமக்கு அழுகையா இருக்கும். என்னடா அந்த மனுஷன் துண்டுச்சிட்டு இல்லாம இவ்வளவு நேரம் பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. நமக்கு இருக்கிறது தாய் தமிழ், இன்னும் இது மாதிரி ஒரு 10 ஊடகம் தான் நமக்கு இருக்கு. இப்போ இப்படி இருக்கும்போது வேற மற்றபடி சேட்டலைட் சேனல் எதுலையுமே இவர் பேசுறது போட மாட்டாங்கடான்னு வருத்தம், பயம். அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா சகோ, இப்போ ஊடகங்கள், பெரிய ஊடகங்கள் எல்லாமே கார்பரேட்டிவ் சிஸ்டமா மாறிடுச்சு. இங்க கார்பரேட் அரசியல் வந்து என்ன ஊடகத்துல போடணும்னு தீர்மானிக்கிறோம்னா அதான் போடுவான். இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து முதல்வரா வந்த உடனே இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து ஊடகங்கள் பிரதிநிதித்துவப்படுது. எனக்குலாம் ஒரு அதிசயமா போயிடுச்சு. சீமான் பெரியப்பா வராத கூட்டங்களுக்கு எந்த ஊடகமே வந்து நான் பார்த்தது இல்லை. இன்னைக்கு வராங்க, நேர்காணல் இருக்கிற காரணம் என்னன்னா பஞ்சம் ஆயிப்போச்சு, ஊடக பஞ்சம் ஆயிப்போச்சு. அவர் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே செய்தியாளர்களை மதிச்ச ஒரே அரசியல் தலைவர்னா அது சீமான் பெரியப்பா மட்டும்தான். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பக்கத்துல எனக்கெல்லாம் வந்து ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்பு நின்று கால் வழியே வந்துருச்சு. 1.5 மணி நேரம் பேசுற, மேடையில பேசுற மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்புல நின்று பேசி முடிச்சுட்டு வேற ஏதாவது கேள்வி இருக்கா கேளுங்க அப்படின்னு கேட்ட ஒரு மனுஷனை இந்த ஊடகங்கள் வந்து தப்பா போர்ட்ரேட் பண்ணி. ஆனா இப்போ உள்ள இந்த தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள அமைச்சர் அண்ணன், கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன், அப்புறம் லயாலா மணி, அப்புறம் நிர்மல்குமார், இவங்க எல்லாம் சொன்னாங்க, இப்ப தளபதி வந்து பிரஸ் மீட்டை சந்திச்சாருன்னா அவ்வளவுதான். தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள தொண்டர்கள் சொல்றாங்க, எங்கள் அண்ணன் விஜய் பிரஸ் மீட்டை சந்திச்சாருன்னா அவ்வளவுதான், ஒட்டுமொத்த பிரஸும் தெரிச்சு ஓடும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது, பிளாஸ்ட் தான். தெரிச்சு ஓடாது. அடுத்த நாளே இல்லங்க எனக்கு இந்த முதலமைச்சர் பதவியெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இந்த முதல்வன் படம் பாத்தீங்கல்ல இல்லையே, படம், தெரிய படம், மெர்சல், இது எல்லாத்தையும் நல்லா தானே இது கொடுத்துறாங்க. கத்தி படத்துல எல்லாம் 5-6 நிமிஷம் பேசுவாங்க தொடர்ச்சி. அப்புக்குட்டி நடிகர் பத்தி உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியும் தானே உங்களுக்கு? அழகர் சாமியின் குதிரைன்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த படம், தேசிய விருது வாங்கிட்டாரு. அவர் நடிகர், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால திரைப்படங்கள்ல எப்படி வேணாலும் நடிக்கலாம். ஆனா அரசியல் தலங்கள் அதற்கான இடமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அரசியல் வந்து நான் நடிச்சுட்டு தான் இருப்பேன். இப்ப பாத்தீங்கல்ல, டைட்டில் கார்டு பாக்கல, நீங்க ஜனநாயக டைட்டில் கார்டு பாக்கல, இப்படியாமா? அது எதுக்குடா? நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி கிரியேட்டிவா யோசிச்சிருப்பாங்களா? 3 நாள் இப்படி பண்ணாம 4வது நாள் இப்படி பண்றதுக்கு அதான் நான் யோசிச்சு கிரியேட்டிவா யோசிச்சிருப்பாங்களோ அப்படின்னு பாக்குறப்பதான் இல்ல, ஒரு ஸ்கிரிப்ட் தான். உலகத்திலேயே சட்டமன்றத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டா நம்ம சின்ன வயசுல எல்லாம் பென்டன் பாப்போம் தெரியுமா? ஆமா. இப்ப எதுனா இது டப்புன்னு வாட்ச் எழுத்துனா பவர் வந்து நல்லா மாசா இது பண்ணுவான். அது மாதிரி இப்ப 4 நாள் பார்த்தா எல்லாருமே அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. நானும் யோசிச்சுட்டு நான் என்னது யோசிச்சேன்னா, ஒருவேளை உண்மையாலுமே முதலமைச்சர் அவர்கள் தான் உட்கார்ந்து இருக்கிறாரா, இல்ல வேற ஏதாவது இதுக்கு முன்னாடி எடுத்து போட்ட காணொலிகளையும் இவங்க ஊடகம் போட்டுட்டு கலாட்டாலாம் அப்படிதான் லோ குவாலிட்டியா எடிட் பண்ணுவாங்க. கலாட்டால அப்படியே அந்த பழைய கிளிப்பே சிரிக்கிறது, கை தட்டுறது, அந்த ரியாக்ஷன் அதெல்லாம் போடுவாங்க.
சொல்றாங்க. சரி அப்படிதான் உட்காந்துருக்காருன்னு பார்த்தா உண்மையாலுமே அப்படிதான் உட்காந்துட்டு நான் அப்பயே யோசிச்சேன், ஆள் இல்லாத எதிர்கட்சி தலைவர் அது இதுன்னு யாருமே இல்லாதப்ப இவர் இப்படி பண்றாரு. என்ன தெரியுமா கொடுமை, உதயநிதி எதிர்த்து கேள்வி கேட்டு அதுக்கு 10 பேர் ஃபயர் விடுறாங்க பாருங்க சட்டமன்றத்துல. அதுதான் கொடுமையா இருக்கு. இதெல்லாம் பாத்துட்டு இருக்க மாதிரி கொடுமை. அந்த முதல் 4 நாள்ல 3 நாள் அமைதியா இருக்கிறாரு. 4வது நாள் வந்து சைகை காமிக்கிறாரு, தெரிக்க விடுறாரு, அப்படியே பாயிண்டா பேசுறாரு. என்னடா இப்படி பேசுறாரு, சீமான் பெரியப்பாவே விஜயன் மிஞ்சிறாரு போலக்குன்னு பார்த்தா எவ்வளவு பெரிய ஸ்கிரிப்ட் பேப்பர் கையில. ஸ்கிரிப்ட் பேப்பரு போட்டா ஜனநாயகன் படத்துல வந்து ஓப்பனிங் டைட்டில் கார்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்னா அப்பயே தெரிஞ்சு போச்சு, சட்டமன்றத்தையே கடைசியில சர்க்கஸ் கூடாரமா மாத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இவங்களுக்குலாம் உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா அரசியல் வந்து கோமாளித்தனமா மாறி போயிடுச்சு. இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராடினாங்க, போராட்டத்திற்கு வெற்றி கிடைச்சி இப்ப மத்திய கல்வித்துறை அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அந்த இளைஞர்களை அப்படியே இந்த பக்கம் திரும்பணும்னா மண்சோர் திங்கிறாங்க சகம், முட்டி போட்டு வராங்க பாத்தீங்களா, மண்சோறு திங்கிறாங்க பாத்தீங்களா. மண்சோர்ல எப்படி திங்கிறீங்கன்ற மாதிரிதான் இருக்கு. மண்சோர் சாப்பிட்றாங்க, முட்டி போடுறாங்க. இது எப்படின்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஒரு நீதி வேண்டும் யாரும் இங்க மண்சோறு சாப்பிடல. கரூர்ல 41 பேர் இறந்து போனாங்க. சரி அவங்களுடைய பாவத்தை போக்குவதற்கான மண்சோறு சாப்பிடணும் இங்க ஆள் இல்லை. 8 வழி சாலை திட்டத்துக்கு ஆள் இல்லை. பறந்து விமான நிலையம், காட்டுப்பள்ளி துறைமுகம், இதுக்கெல்லாம் ஆள் இல்லை. இதுக்கெல்லாம் மண்சோறு சாப்பிடாம ஒரு திரைப்படம் சகோ ஒரு இப்போ நீ மன்சூர் சாப்பிடுறதுனால உனக்கு ஏதாச்சும் லாபம் கிடைக்கும்? தயாரிப்பாளர் தான் லாபம் கிடைக்கும். என்ன கேட்கிறேன், மன்சூர் சாப்பிட்டேன், திரைக்கதை நல்லா இருந்தா தானே படம் ஓடும், படத்தொகுப்பு நல்லா இருந்தா தானே படம் ஓடும், இசை நல்லா இருந்தா தானே படம். கேசரி விட மன்சூரே நல்லா போல. இயக்கம் நல்லா இருந்தா தானே படம் ஓடும். அதை விட்டுப்புட்டு மன்சூர் சாப்பிட்றதுனால படம் ஓடுன்ட்டு இந்த பக்கம் கொள்கை தலைவரா பெரியார வச்சிருக்கிறாங்கன்னா எதை கொண்டு ஒரு மன்சூர் அதான் எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல. இல்ல இவங்க தானே சொன்னாங்க பெரியார்ட்ட இருந்து நாங்க வந்து அந்த கடவுள் மறுப்பை மட்டும் நாங்க ஃபுல்லா ஸ்கிரிப்ட் சாட் ஜிபிடி தான். சாட் ஜிபிடில போட்டு தான் பேசுறது போறது வருது எல்லாமே பண்றது ஒட்டுமொத்த அமைச்சர். ஏன்னா இதே இந்த அருந்தமிழ் சேனல் வாயிலாம் நம்ம சொல்லுவோமே, இப்ப நம்ம 2 பேரு தாவேக்கால உள்ள அத்தனை அமைச்சர்கள் வேணா ஒரு டிபேட் வச்சுப்போம், மக்களுக்கான பிரச்சனை என்ன, பிரச்சனைக்கான தீர்வு என்ன, தீர்வுக்கான திட்டம் என்னன்ட்டு தெளிவா சொல்லுவோம். பாட்டு தான் டேடி மம்மி வீட்டில் இல்ல அப்படின்ட்டு அன்னை லயலாமணி வந்து பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கு கூட அவங்க வாய் திறப்பானுங்களே ஒழிய. இந்த மாதிரி நான் இப்பயும் கேட்கறேன், இப்ப பொது விவாத நிகழ்வுகளுக்கு எத்தனை அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க? இப்ப நான் ராஜ்மோகனை பார்த்துருக்குறோம், வேற யாருங்க பொது விவாதத்துக்கு வந்து அமைச்சர் இருக்கிறாங்க? இப்ப நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா இந்த 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 அரசியலே வந்து முற்றிலுமா வந்து ஒரு மாறுபட்ட அரசியலா மாறி போச்சு. மாறுபட்ட அரசியல்னா இப்ப திமுக அதிமுக தாண்டி மாற்று அரசியல்னு சொல்ல மாறுபட்ட அரசியலா மாறி போச்சு. ஏன்னா இங்க வாத பிரதிவாதங்களுக்கு தான் இடம் இருந்துச்சு, நேர்த்தியான கருத்துக்களுக்கு தான் இடம் இருந்துச்சு. இப்ப வந்து கோகுல் வந்து எனக்கு வந்து ஒரு கருத்தை பேசுறாரு, எனக்கு அந்த கருத்து மேல உடன்பாடு இல்லைன்னா அதை நான் விமர்சிப்பேன், அந்த கருத்து இப்படிதான் சொல்லி நான் பேசுவேனே ஒழிய கோகுலோட பரம்பரையா இருக்கிறவங்களை வந்து தோண்டி கெட்ட வார்த்தையில் நான் திட்ட மாட்டேன். ஆனா இப்ப திட்டுறானுங்க. டிப்ளமோ கிளாஸ் வச்சிருக்காங்க சோ, நான் நினைச்சிட்டு இருந்தேன் மாசம் 20,000 கோர்ஸ் டிவிக்கல போயிட்டு ஜாயின் பண்ணலாம், நம்மளும் கத்துக்கலாம். ஏன்னா அவங்கள்ட்ட அவன் பொருள் எடுத்து அவனே போடணும் வடச்சென்னையில சொல்லுவாங்க. அதான் எங்க இப்ப வந்து எப்படி சொல்றது, எங்க தாத்தா எங்க பாட்டி பார்த்திருப்பாங்கன்னே தெரியாது, அவங்க வரைக்கும் திட்டுறாங்க. அவங்க பேர் நமக்கே தெரியாது, ஆனா இப்படி திட்டி கொண்டு போயிட்டு இருப்பான். இப்ப அதுல பார்த்தா புரட்சியாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் தான். அவர்கிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ஒரு கமல்ஹாசன்கிட்ட கூட கமல்ஹாசனுடைய ரசிகர் ஒரு நேர்காணல்ல கேள்வி கேட்பாங்க, ரஜினி நடிச்ச படத்திலேயே உங்களுக்கு எந்த படம் சார் பிடிக்கும் அப்படின்னு அவர் ஆரம்பிப்பார். அதாவது அந்த காலகட்டத்திலன்னு சொல்லி ஆரம்பிப்பார், 1.5 மணி நேரம் பேசுவார். ஆனா கேள்விக்கான பதில சொல்ல மாட்டார், அங்க சுத்தி இங்க சுத்தி இப்படி வருவார். இப்போ நம்ம டேரக்டா சென்னை வரணும்னா வச்சுக்கோங்களேன், கேரளா போய் ஆந்திரா போய் கர்நாடகா போய் தான் சென்னை வருவார். அந்த மாதிரி அது மாதிரி தான் அண்ணன் ராஜ்மோகன் வந்து கேட்குற கேள்விக்கு பதில் இருக்காது. ஆனா அவரோட ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா அப்படியே உண்மையிலே தெரிஞ்சாதானே பதில் சொல்லுவாரு, தெரிஞ்சாதானே பதில் சொல்லுவாரு. இப்ப ஒரு பட்டிமன்ற பேச்சாளருக்கு அதிகபட்சம் என்ன அரசியல் அறிவு இருக்கு போகுது? இப்ப தமிழக வெற்றி கழகம் வரல, ராஜ்மோகன் யாரு ராஜ்மோகன் ஸ்டாலினுக்கு திமுக திமுக மேடையில போய் பேசினாரா இல்லையா? எப்படி அப்படியே வசனம் தெரிக்க விடாரு. 6 மாசத்துக்கு முன்னாடி திமுக இருந்தாரு, இப்ப தாவேக்கால இருக்கிறாரு. அது வேற வாய், இது நாரவாயின்ற மாதிரி. நம்ம இப்ப இப்படிலாம் பேசிட்டு இருக்கும் போது நம்ம இப்போ சீமான் பெரியப்பா பின்னாடி இப்படி பயணிச்சுட்டு இருக்கோம். 4 கட்சி சம்பத்து இல்ல ஐயா 40 கட்சி சம்பத்து வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சீமான் ஒரு சில்லற பைய அப்படின்னு விமர்சனம் செஞ்சு. நான் வன்மையா கண்டிக்கிறேன் இதை. நாஞ்சில் சம்பத்து இல்ல, நாய் சம்பத்து. என்ன நாஞ்சில் சம்பத்து, என்ன மரியாதை? நாய் தானே தாவும், நக்கி பிழைக்கிற வாழ்வை வந்து நாய் தானே வாழும், அந்த மாதிரி தானே வாழ்றாரு. அவருக்கு ஒரு அரசியல் கட்சி மீது நிலைப்பாடுகள்ல வந்து கொஞ்சம் மாறலாம். இப்போ ஒருத்தருக்கு திமுக பிடிக்கலாம், அதிமுக போகலாம், எனக்கு இந்த கட்சி பிடிக்கலங்க இந்த கட்சிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு முடிஞ்சிடணும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்னோட பையனை அதிமுக தொடரணும் அப்படின்னு போயிட்டாருன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைங்க எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சி பிடிக்கல, நான் வேற கட்சிகளுக்கு போறேன்னு நம்ம கட்சியிலிருந்து போனேன் எத்தனையோ பேரை நம்ம பார்த்துட்டோம். அதே போல நிலைப்பாடுகள்ல குறைந்தபட்ச மாற்றம்னு நான் சொல்றேன்.
ஏன்னா இங்க வந்து மனித மனங்கள் வந்து மாறக்கூடிய இயல்பு கொண்டது. ஆனா ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுக்க எப்படிங்க மாறிட்டே இருக்க முடியும்? வைகோக்கு ஆதரவு, சசிகலாக்கு ஆதரவு, திமுகக்கு ஆதரவு, அதிமுகக்கு ஆதரவு. நான் சத்தியம் பண்ணி சொல்றேங்க சகோ, நீங்க ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா பேச சொல்லுங்க. சீமானை போல ஒரு பெரும் தலைவனை பார்த்ததுண்டா அப்படின்னு பேசாரு. அதுக்கு அடுத்த சைடு நீங்க 11 அனுப்புனீங்கன்னா அவர் டிவிகேக்கு சப்போர்ட். அதான் இப்ப அப்படியாப்பட்ட தன்னோட பேச்சாளர், அவர் திறமை மீது நமக்கு எந்த குறைபாடு. நல்ல பேச்சாளர் தான், ஆனா பேச்சாளர்ல வித்து பிழைக்கிறவர் தானே நீங்க. ஆனா பரப்பு செயலாளராமே டிவிகேல என்ன பரப்புறது? விஜயன் தான் பரப்பு போட்டு எதை பரப்புறாரு? எதை பரப்புற? வாயதான் பரப்புறாப்ல. அவதூறு, விமர்சனம். இதை தாண்டி அவருக்கு என்ன தெரியும் கேட்டா, 2029 நாம் தமிழர் கட்சி வந்து சுடுகாட்டுல, நாம் தமிழர் கட்சி வந்து சுடுகாட்டுக்கு பேர் அப்படின்றாரு. அது வரைக்கும் நீங்க உயிரோட இருப்பீங்களா ஐயா அப்படின்னு நான் கேட்காம வேற யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? குறைந்தபட்சம் நீங்க வந்து ஒரு அரசியல் புரிதல் உள்ள கட்சி இருந்து கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க பதில் சொல்லலாம். ஒண்ணுமே தெரியாதவங்க கிட்ட ஒண்ணுமே தெரியாத ஒரு விஷயத்த பேசி நீங்க கைத்தட்டு வாங்குறீங்கன்னா அது எதுக்கு? அதற்கு என்னன்னா, இப்ப டிவிகே காரங்களுக்குலாம் திமுகவோட அரசியல் திராவிட கொள்கைன்னா தெரியாது, சத்தியமா தெரியாது. அதிமுக யாருன்னா தெரியாது, பிஜேபி யாருன்னா தெரியாது, காங்கிரஸ் யாருன்னா தெரியாது. நாம் தமிழர் கட்சி ஆட்டே ஏன் நாம் தமிழர் கட்சினா அல்லையிலே வச்சு மிதிச்ச கட்சி நாம் தமிழர் கட்சி. தமிழக வெற்றி கழகத்தை ஒரு கேள்விக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு பதிலே கிடையாது. தர்க்க ரீதியிலான அரசியல் ரீதியான கேள்விகளால் வச்சு மிதிச்சதுனால நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் தெரியும். அதனால நம்ம தோத்து போயிட்டோம், நமக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு. நம்ம சட்டமன்றத்துல கூட ஒரு பிரதான கட்சியே இப்போ வரைக்கும் இல்லை. அப்படி இல்லாத ஒரு கட்சியை விமர்சனம் பண்றது எதுக்குன்னா, ஒண்ணுமே தெரியாத கூட்டத்துக்கிட்ட இருந்து நம்ம கைத்தட்டல் வாங்கணும் அப்படின்னு. தமிழக வெற்றி கழகம் மேடையில ஒரு குரலி வித்தை காட்டப்படும். அந்த குரலி வித்தை காட்டக்கூடிய அந்த குரங்கா யார் வேணாலும் இருப்பாங்க. வித்த ஒண்ணுதான், மாறக்கூடிய குரங்குகள் தான் மாறிட்டே இருக்கும். இப்ப ஐயா நாஞ்சி சம்பத் போலதான் ஐயா வைகோவும் எம்ஜிஆருக்கு அரண், ஜெயலலிதாவுக்கு தூண் அப்படின்னு சொன்னாரு, கலைஞருக்கு போர் வாழ்னாரு, இவ்வளவு சொல்லிட்டு வந்தாரு. இப்போ நான் விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு மதில் செவரா, ஒரு பாதுகாப்பு செவரா, ஒரு தூணா இருக்க போறேன் தமிழக வெற்றி கழகத்துன்னு அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாரு. இப்ப பார்த்தோம்னா திமுகவை தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தின்னு விமர்சிச்சார். இப்போ அண்ணன் விஜய் அவர்கள் இப்போ 2 சக்தியும் டைட்டா ஒட்டி தன்னோட பாக்கெட்டுக்குள்ள பத்திரமா போட்டு வச்சிருக்கிறாரு. ஆனா இதையும் நல்லாச்சு நம்பி ஒரு பெருங்கூட்டம் முட்டு கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு இளைஞர்களுடைய சிந்தனை சிதைக்கிறதுனா தமிழக வெற்றி கழகம் தான். இப்போ இதே போக்கு இது எங்க போய் முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்பயே அது நடந்துருச்சு, இனி நடக்க போகுது. இப்ப தமிழர்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு இருக்கும். அவனுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு, குமரி கண்டத்தை கட்டியாண்டவன் தமிழன், அவனுக்கு இல்லாத இலக்கணங்கள் இல்லை, அவனுக்கு இல்லாத இலக்கியங்கள் இல்லை, அவனுக்கு இல்லாத அறம் இல்லை, அவனுக்கு இல்லாத கொடை இல்லை, அவனுக்கு இல்லாத மொழி இல்லை அப்படின்னு உலகம் முழுமைக்கும் ஒரு தேசிய இனத்தின் மீது இவ்வளவு பாராட்டுகள் குவிஞ்சதும், அதே போல அந்த பாராட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேசிய இனம் தன்னை வடிவமைத்துக் கொண்டு ஒரு பெரிய அளவுல கட்டமைச்ச இனம்னா அது தமிழினம் தான். அதை தாண்டி வேற எவனுக்கும் அந்த பெருமை கிடையாது. நம்ம கிட்ட இல்லாத சிற்பக்கலை இல்லை, நம்ம கிட்ட இல்லாத ஓவியக்கலை இல்லை, எல்லாத்திலையும் நாம சிறந்தவர்கள், தமிழர்கள்னா சிறந்தவர்கள். இப்ப என்ன ஆகும்னா அடுத்த 5 ஆண்டுகள்ல இது மாறும். உங்களுக்கு இந்த 3 ஆண்டுலேயே தெரிஞ்சிருச்சுல, வடவர்களை வந்து நாம வந்து நக்கல் அடிச்சோம், உண்மையாலுமே தான் நாம நக்கல் அடிச்சோம், நாம நகைச்சுவை பண்ணோம், அவனுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு நாம நக்கல் அடிச்சோம். ஆனா இன்னைக்கு ஒரு போராட்டத்தை வந்து வெற்றி போராட்டமா மாத்தி அவனோட கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு ஒரு தேசத்தினுடைய இதுன்னு நான் படிக்கிறேன், வரலாற்றிலேயே முதல் முறை பிஜேபி ஒரு போராட்டத்திற்கு அஞ்சி தன்னோட பிரதிநிதிகள்ல வந்து ராஜினாமா பண்ண வச்சது இதுதான் முதல் முறை. வடவர்கள் செஞ்சுட்டாங்கல்ல. அப்ப இனி என்ன ஆகுனா அது அப்படியே மாறும். வடவர்களினுடைய அரசியல் சிந்தனை உயரப்போகுது, தமிழர்களுடைய அரசியல் சிந்தனை ரொம்ப ரொம்ப கீழே போகுது. எதுவுமே தெரியாதுங்க. நான் என்ன கேட்கிறேன், குறைந்தபட்ச புரிதல் தானே, அதிகபட்சம் கூட வேணாம், குறைந்தபட்ச புரிதல். எதற்காக அவரு இது திருப்பியும் முதலமைச்சரா தொடரும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அவர் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டாரு? சிஸ்டமேட்டிக்கான மாற்றமா இல்ல பொலிட்டிக்கலான மாற்றமா? என்ன கொண்டு வந்துட்டாரு கேட்டா, ஊழல் பண்ணாதீங்க, ஊழல் யாராவது பண்ணாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் எதுக்குங்க ஜனநாயகன் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தீங்க? இப்போ இது இப்படியே போயிட்டா, இப்ப காவிரி சிக்கல் பத்தி இப்ப அந்த கட்சி இளைஞர்கள்ட்ட போயிட்டு கேட்டா எந்த பொண்ணு பேரு அப்படின்ட்டு கேக்குறாங்க. காவிரி பத்தி கேட்டா நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, வர ஜனநாயகன் படத்தை திருவிழா போல கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஐயா, ஒரு 84 டிஎம்சினாலும் வரும்னு சொன்னா கூட நாங்க கொஞ்சம் ஆதரவோட இருப்போம்ட்டு டெல்டா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 84 டிஎம்சியும் வரல, 54 டிஎம்சியும் வரல, ஆனா ஜாலியா திரைப்படம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆட்சியை மக்கள் வெறுத்து தூக்கி போடுவாங்களா, இல்லை இதே தமிழக வெற்றி கழகத்துக்கு திரும்ப வாய்ப்பு கொடுப்பாங்களா? இப்படியே போராடிட்டு இருக்க நம்முடைய நாம் தமிழர் கட்சிக்கு என்னைக்கு தான் வெற்றி கிடைக்கும்? கொடுங்கோன்மைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு. உலகத்தை வந்து தன்னோட கையில வச்சுக்கணும்னு நினைச்ச எத்தனையோ சர்வாதிகாரிகள் விழுந்து போயிட்டாங்க. முசோலினி, இடியமின், ஹிட்லர் அப்படின்னு எத்தனையோ சர்வாதிகாரிகள் வந்து வீழ்ந்து போன வரலாறு நம்ம பார்க்குறோம். சர்வாதிகாரிகளுக்கே வீழ்ச்சி இருக்கிறப்ப கோமாளிகளுக்கு வீழ்ச்சி இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இது ஒரு கோமாளி அரசு தான். நான் அதை அப்படிதான் பார்ப்பேன்.
கர்நாடகாவில் தெம்பும் திராணியும் உள்ள முதலமைச்சர் நான் மேகதாதுல அணை கட்டுவேன்னு சொல்றாரு. அப்ப அதே தெம்பும் திராணியும் உள்ள தமிழ்நாட்டு முதலமைச்சர் நான் முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் அணை கட்ட முடியாது, கட்ட விட மாட்டேன்னு சொல்றதுக்கு பேர் தான் கட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கிரிப்ட் பேப்பர்ல அப்படி போட்டு இல்லையே, ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப பொலிட்டிஷியன் அப்படிங்கிறாரு. அவர் என்னன்னா தமிழ்நாட்டுல இருந்து பெரிய எதிர்ப்பு அப்படின்னு ஒண்ணு வரவே கிடையாது இப்போ வரைக்கும். வரல நாம் தமிழர் கட்சி தவிர வேற யாருமே மேகதாது பத்தி பெருசா பேசவே இல்லை. நாம தான் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். ஆனா பெரிய எதிர்ப்பு தமிழ்நாட்டுல உருவாவதற்கு முன்பே கர்நாடகாவில் போராடுறாங்க மேகதாது எங்களோடது அப்படின்னு. காரணம் என்னன்னா அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமை. ஆனா நீங்க நல்லா பாருங்க, நீங்க காவிரி பிரச்சனையை திசை திருப்பணுமா, விஜய் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் நடிச்ச ஏதாவது ஒரு படத்தை நீங்க ரீரிலீஸ் பண்ணுங்க, போய் பார்த்துருவான். எங்க அண்ணனை வந்து நாங்க திருப்பி ஒரு முறை போய் பார்க்க போறோம்னு ஓடிடுவானே ஒழிய அவனுக்கு காவிரியை பத்தி எந்த புரிதலும் இல்லை. அதே தான் நீர்வளத்துறை அமைச்சருக்கும் இருக்கு. நீங்க வந்து நீர்வளத்துறை அமைச்சர் வந்து அவர் அமைச்சர் ஆயிட்டாரு சொல்லாதீங்க. எவ்வளவு எமோஷனலா அழுகுறாங்க பாத்தீங்களா? எத்தனை பேர், கிட்டத்தட்ட ஒரு 15 அமைச்சர்னாலும் அழுதுருப்பாங்க. இப்போ அது பார்க்கும்போது நமக்கே எப்படி இருக்குன்னா, நமக்கு பெருசாலாம் ஆதித்யா சிரிப்பொலி காமெடி நிகழ்ச்சி பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவங்க கட்சியில் உள்ள தொண்டர்களுக்கே நல்லா சிரிப்பா என்ன ரொம்ப எமோஷனலாக இருக்குமோ. நான் என்ன சொல்றேன்னா, இது பார்க்க எனக்குலாம் அந்த கண்ணீர் வடிச்சாங்கல்ல பார்க்குறப்ப நான் கேட்கணும்னு நினைச்ச ஒரு கேள்வி, உங்க ஆட்சியில் லாக்அப் டெத்தில் செத்து போனாரு யாராவது ஒரு அமைச்சர் போய் பார்த்தாங்களா சொல்லுங்க? நீங்க ஒரு ஆணவ எல்லாம் போஸ்டர் ஓட்டிட்டு இருந்தாங்க. சோ ஜனநாயகம் படத்துக்கு என்ன பண்றது, அந்த நிலைமையில தான் இருக்கு. மயிலாடுதுறையில நடந்துச்சா இல்லையா? உங்க ஊர் பக்கம் தானே நடந்துச்சு, ஆணவ படுகொலை நடந்துச்சுல. ஒரு அமைச்சர் கண்ணீர் வடிச்சாங்க. சரி, கண்ணீர் கூட வடிக்க வேணாங்க, குடும்பத்தை பாத்தீங்களாங்க நீங்க? உங்களை பார்க்க வந்து செத்தவங்களுக்கு அரசு வேலை, ரீல்ஸ் எடுக்க நேரம் இல்ல சகோ. இப்போ ஒரு அமைச்சர் போயிட்டு டயர்ல லாரி டயர் நல்லா இருக்கான்னு செக் பண்றாரு. ஒரு மண்டை மட்டும் தெரியுது, என்னன்னு பார்த்தா கீழே இந்த ஒருத்த அப்படியே வீடியோ எடுத்துட்டு ட்ரோன் கேமரா வச்செல்லாம் எடுக்கிறாங்க. அது நல்லா இருக்கு. நல்லா நம்ம சங்கரு, அப்புறம் ஏஆர் முருகதாஸ், அப்புறம் அந்த வடமாநிலத்தில் உள்ள டைரக்டரே தோத்து போயிடுவாங்க. நல்லா கேமராலாம் நல்லா எடுக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன், சரி ஞாபகம் இல்லை, அவர் இந்த கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட் ரோடு போட்டு போனார்ல, அது நாளா அப்ப நினைச்சேன் இதுதான் அரசியலோட உச்சபட்ச கோமாளித்தனம் அப்படின்னு நினைச்சேன். பதநீர் சாப்பிட்டு பதனியில சக்கரை இருக்கான்னு கேட்டாரா, ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா உண்மையை சொல்றேன், இந்த 5 ஆண்டு முடிகிறப்ப ஸ்டாலினை தெய்வம் போட கும்பிடுவோம் நாம. எடப்பாடியோ ஐயோ இல்லைங்க, எடப்பாடியோட ஆட்சி இவ்வளவு சிறந்த ஆட்சி பேச வைப்பாங்க இவங்க. உதயநிதி நமக்கு உலகளாவிய ஆகச்சிறந்த பேச்சாளர், சட்டமன்ற உரையில தலைவராக தெரிவார். இப்போ என்னன்னா ஒரு அமைச்சர் லீவு கேட்கிறாரு பாத்தீங்களா ஜனநாயகன் படத்துக்கு. எல்லாம் என்ன சொல்றது, நான் தான் சொல்றேன், அவங்க ரசிக மனப்பான்மையில தான் இன்னும் இருக்காங்க சகோ. ரசிக மனப்பான்மையை விட்டு வெளியில வர்றதே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நான் மிகப்பெரிய அணில். எனக்கு வந்து விஜய் படம்னாலே ரொம்ப பிடிக்கும். இன்ன வரைக்கும் நானும் என்னோட வீட்டுல இப்போ எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒட்டிருக்கும் அந்த ஜில்லா படத்துல உள்ள ஸ்டிக்கரு. அப்புறம் அதுக்கு முன்னாடி வேட்டைக்காரன் படம் ரொம்ப பிடிக்கும். அதுல விஜயனுடைய பையன் கூட வந்து நடனம் ஆடி இருப்பாரு. அதெல்லாம் எனக்கு பிடிக்கும், ரொம்ப விரும்பி பார்ப்பேன். லாஸ்டா வரைக்கும் பார்த்த வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சப்ப கூட இவர் மேல ஒரு நன்மதிப்பு இருந்தது. பரவாயில்ல, நம்ம தமிழ் தேசியத்தை தான் ஆதரிப்பாரு அப்படின்னு. நான் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, பாவா டம்மி பாவா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் இவரும் திமுக அதிமுக போல ஒரே குட்டியில் ஒரு. அதான் உண்மையாலுமே வந்து விஜய் படம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எங்க டிவில எல்லாம் போடுவாங்க. இந்த டிவி தொலைக்காட்சிகள்ல போடுறப்ப எங்க அப்பா எங்க அம்மா மாத்த விட மாட்டேன். நான் விளம்பரமா இருந்தாலும் பாருங்க அது விஜய் படம் அப்படின்னு சொல்லுவேன். நான் அவ்வளவு தீவிரமா இப்படி மாறுவதற்கான காரணம் முக்கிய வெறுப்பாயிருச்சு எனக்கு. இப்ப விஜய் படங்கள்லாம் டிவில வந்து தயவுசெய்து மாத்தி இல்ல. எப்படி வெறுப்பாயிட்டு சொல்லுங்க, எல்லாம் அண்ணன் சொல்றாரு, விஜய் என்ன சொல்றாரு, என் மேல பழி தூக்கி போடுறாங்க. என்னங்க பழி தூக்கி, நீங்க தானங்க காரணம். இப்ப நான் வந்து கோகுல் வந்து ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ண போறாரு. இப்ப நான் கோகுலை பார்க்க வரேன், எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகுதுன்னா யார் பொறுப்பு எடுத்துக்கணும்? நான் யாரை பார்க்க வந்தேன்? கோகுல தானே பார்க்க வந்தேன். அப்ப குறைந்தபட்ச அக்கௌண்டபிலிட்டி நீங்க தானங்க எடுத்துக்கணும். உங்களை பார்க்க வந்தானங்க செத்து போனாங்க. அது எப்படிங்க உங்க மேல போடுற பழியா இருக்கும்? அப்படியே ஒரு ஆளுங்கட்சி வந்து கொல்லணும்னு நினைச்சிருச்சுன்னு வைங்க, கொல்லணும்னு நினைச்சிருச்சு. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபேஸ் சிந்தனை இருக்கும்ல. இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து இடத்தேர்வுகள் பண்ணுவாங்க பொதுக்கூட்டத்துக்கு. இந்த இடத்துல கூடுனா இத்தனை ஆயிரம் கூட்டம் கூடுனா எந்த பாதிப்பும் வராதா, எந்த சிக்கலும் இருக்காதா, அவங்களுக்கு தண்ணி உணவெல்லாம் எப்படி கொடுக்கலாம்ன்ற குறைந்தபட்ச சிந்தனை யாருக்கு இருக்கும்? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், தற்குறிகளுக்கும் தடமாறாத புலிகளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஆனா இவங்களுக்கு அந்த எந்த பார்வையும் இல்லை. அப்ப குறைந்தபட்ச அக்கௌண்டபிலிட்டி நான் எதுவும் சரி உங்க மேல பழிய போடுறாங்க, நீங்க சொல்ற மாதிரி அங்க ஏதோ சரியா நடந்திருக்கு, பொறுப்பு எடுத்துக்கணுமா இல்லையா? நானும் ஒரு காரணம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த டெல்லியில போராடுற மாணவர்கள்ல வந்து தடியடி நடத்தினப்ப அதை ஒருங்கிணைச்சார் இல்லையா, அந்த காக்கரோஜ் ஜனதா பார்ட்டியை ஒருங்கிணைச்சா அவர் சொல்றாரு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் வருந்துறேன், இதுக்கு வந்து நான் குறைந்தபட்ச பொறுப்பெடுத்துறேன். ட்விட்டர்ல கூட அறிக்கை விட்டாரு, நீ ரொம்ப போயிட்டு மீடியா சந்திச்சு அப்படிலாம் பேச ட்விட்டர்ல கூட அறிக்கை விட்டுருக்கலாம். ஆனா இவருக்கு முழுக்க ஸ்கிரிப்ட் பேப்பர்ல ஒரு பொறுப்பு, ஸ்கிரிப்ட் பேப்பர்ல வந்து போயிட்டு 2 நாள் கழிச்சு தாடியை சேவ் பண்ணிட்டு, சிஎம் சார் என்ன பழி வாங்கணும்னா ஒண்ணு நான் வீட்டுல இருப்பேன்,
இல்ல ஆபீஸ்ல இருப்பேன், எதுக்குங்க உங்களை பழி வாங்கணும்? ஆனா நீங்க நீங்க என்ன என்ன விஷயம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ 2 நாள் கழிச்சு ஆயுத பூஜை வருது. செப்டம்பர் 27 அது நடக்குது. 2, 3 நாள் கழிச்சு ஆயுத பூஜை வருது. அப்ப அந்த பேருந்தை சுத்தி தான் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. அந்த பேருந்தை ஃப்ரெஷ்ஷா கழுவி அந்த பேருந்துக்கு ஆயுத பூஜை கொண்டாடினாங்க தமிழக வெற்றி கழகம் பணியூர் அலுவலகத்தில். இன்னைக்கு விளையாட்டுத்துறையாக இருக்கின்ற அண்ணன் நாதவர்ஜுனா இருக்கிறாருல்ல, அவர் இன்னைக்கு பேஸ்கெட் பால் மேட்ச் விளையாட அங்க போறாரு. எங்க டெல்லி போயிட்டு வர்றாரு. இல்ல நல்லா சிரிச்ச முகத்தோடயே இருக்கிறாங்க. ஆனா முழுக்க முழுக்க இந்த மக்கள் வந்து மக்களை ஒரு மாதிரி உளவியலா அவர் பாதிச்சு மக்களுடைய மனசுல போய் சேர்ற மாதிரி. உளவியல் இல்ல, அதுதான் நான் தான் சொல்றேனே, ஒரு தலைமுறையே சீரழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஒரு தலைமுறைக்கு எந்த அரசியல் புரிதலும் இல்லாம நாங்க வந்து எங்க அண்ணன் முகத்துக்காக நாங்க போய் ஓட்டு போடுறோம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா? அப்பதான் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நமக்கான பொறுப்புகளும் கடமைகளும் இன்னும் அதிகமாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் அதிகமா மக்களை அரசியல்படுத்தணும், இன்னும் அதிகமா கொள்கை கோட்பாடுகளை சொல்லி நாம வந்து களத்துல நிக்கணும் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடு எனக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தோணுச்சு. ஏன்னா இத்தனை தற்கொலைகளையும் அரசியல்படுத்தணும் இல்லையா? கிட்டத்தட்ட 108 இடங்களை வந்து கொடுத்து பெரும்பான்மை கொடுத்த மக்களுக்கு இத்தனை லட்சம் ஓட்டு போட்ட மக்களை வந்து நாம அரசியல்படுத்த வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? தற்குறி அப்படின்னா அந்த வார்த்தையை வச்சு நாம அவங்கள புண்படுத்தல, குறைந்தபட்சம் நீங்க ஏமாலியா இருக்கிறீங்களே அப்படின்றத உணர்த்துறதுக்காக. ஆமா, புண்படுத்துறதுக்கு இல்ல, உண்மையாலுமே அதை பண்படுத்துறதுக்கான வார்த்தை. சரி, இப்போ இவ்வளவு நாம் தமிழர் கட்சி போராடிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட 5 பொதுத் தேர்தல்களையும் தோல்வி அடைஞ்சிட்டோம். இனி வரக்கூடிய இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுமா? சீமான் பெரியப்பா சட்டமன்றத்துக்குள்ள போவாங்களா? இல்ல இப்ப நாம் தமிழர் கட்சி எப்பதான் வெற்றி பாதையை, வெற்றி இலக்கை நோக்கி அடையும்? வெற்றி எந்த தத்துவத்திற்குமான அங்கீகாரம் கிடையாது. இப்ப உலக நாடுகள் வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இலங்கை நாட்டுல வந்து விடுதலை புலிகள் தோத்து போனாங்கன்னு தான் சொல்லுது. ஆனா நாம விடுதலை புலிகளை எப்படி எடுத்துக்கிறோம்? ஒரு ஊக்கமா எடுத்துக்கிறோம். எதுக்கு ஊக்கமா எடுத்துக்கிறோம்? ஒரு தேசிய இன விடுதலைக்கு போராடின ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர்னு சொல்லி தான் விடுதலை புலிகளுக்கு எடுத்துக்கிறோம் நம்ம. ஆனா விடுதலை புலிகளை தோல்வியாளர்களா நாம பார்க்கல. அதனால தோல்வி வெற்றி அப்படின்றது தேர்தல் பாதையில சகஜம். இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் நாளைக்கு தங்களோட ஆட்சி அதிகாரத்தை இழந்து எதிர்கட்சியா கூட ஆக முடியாம போனா, உதாரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த மாதிரியான நிலைமைகளும் உருவாகும். இல்லைன்னா திடீர்னு இந்த வந்திருக்கிறாங்க இல்ல, புதுசா வந்தாங்க மேல எழுந்தாங்க. அதனால வெற்றி தோல்விகள் இப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும். ஆனா நிலையானது தத்துவமும் கொள்கையும் தான். அதுல நாம தடம் மாறாம பயணிக்கணும். இடைத்தேர்தலில் வந்து கடுமையா உழைப்ப போடுவோம். அதே போல கூட்டணி இல்லாம தனித்து களத்துல நின்று நேர்த்தியான வேட்பாளர்களை போட்டு, படிச்ச வேட்பாளர்களை போட்டு, அந்த மண்ணுக்கும் அந்த மக்களுக்கும் குறைந்தபட்சம் சேவை செய்கின்ற எண்ணத்தோட புரிதலோட இருக்கிற வேட்பாளர்கள் போட்டு நாம களமாற்றுறோம். காலம் நமக்கான ஒரு வாய்ப்பை என்னைக்காச்சும் கொடுக்கும். அன்னைக்கு வரைக்கும் நாம போராடுறத நம்ம செய்யணும். என்ன சொல்றதுன்னா, அரசியல்வாதிகளுக்கு தான் எல்லை உண்டு, போராளிகளுக்கு எல்லையே இல்லை. நாம எல்லை இல்லாத போராளிகள்னு நினைக்கிறேன். போராடிட்டே இருப்போம், என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு சீமான் பெரியப்பா வெல்லலைன்னா அவர் கை காட்டி அவர் வழி நடத்தினா அவரோட பிள்ளைகள் நாம வென்றுட்டு போறோம். நாம வெல்லலைன்னா நம்மளோட அடுத்த தலைமுறை வெல்ல போகுது. இங்க இலக்கு வெல்வதல்ல, நிலையான தத்துவத்தோடு பயணிப்பது தான். அப்படி நாம சாகிற வரைக்கும் பயணிப்போம். சாகும். நல்ல ஒரு கலந்துரையாடல், கலந்து கொண்டமைக்கு நன்றி. அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.